இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பச்சளை ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஹேர் ஆயில நம்ம 3 இலைகளை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோங்க. இந்த 3 இலைகளுமே நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு நீளமா கால் நுனி வரைக்கும் கூட வளர்க்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் ஆயில் தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் ஆயில ஹேர் டே ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இது நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். இளநரைகள்லாம் வராம முடிய வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கு இந்த ஹேர் டே ஆயில் வந்து பயன்படுங்க. வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா முருங்கை இலைங்க. முருங்கை இலைய வந்து நம்ம இப்படி காம்பு இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்டு அதோடயே போட்டுடலாம். முருங்கை இலையில நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த முருங்கை இலை நம்மளுடைய முடிய வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முடிய அடர்த்தியா நீளமா வளர்த்து கொடுக்குங்க. அடுத்த இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையும் நான் வந்து ஒரு பெரிய அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சீசன் பனி சீசன்றதுனால கருவேப்பிலை இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கழுவிட்டு நீங்க வந்து இந்த கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. அடுத்த இலை வந்து பாத்தீங்கன்னா 3வது இலை வந்து மருதாணி இலைங்க. மருதாணி இலையும் நான் வந்து ஒரு பெரிய அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப நான் சேர்த்தேன் இல்லையா, எல்லாமே ஒரு பெரிய அளவு தான் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 150 ml ஹேர் ஆயில் தான் நான் காய்ச்ச போறேன். அதனால இந்த அளவுல எடுத்துக்கிறேன். நீங்க பல்கா செய்து வைக்கணும் அப்படின்னா இந்த அளவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 300 mlனா 2 பிடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய அளவு எல்லாமே எடுத்துட்டு இப்ப 150 ml ஹேர் டே ஆயில் வந்து காய்ச்ச போறேன். இதுல வந்து நீங்க தண்ணியே ஊத்தாம நம்ம நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நைஸானா 1-2 தான் அரைக்க முடியும். தண்ணி ஊத்தி நம்ம அரைக்க போறதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. தண்ணியை ஊத்தாம அரைக்கணும். இந்த 3 இலைகளுமே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் சிம்ல வச்சாச்சு. இப்போ இதுல 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா 3 இலைகள், அதை வந்து இதுல சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனேயே நுர வர ஆரம்பிக்குங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா இலைகள்ல, அதனால இப்ப பாருங்க சேர்த்த உடனே சட சட சடன்னு சத்தமும் கேட்கும், நுரையும் வரும். ஃபுல்லா நம்ம வந்து 3 இலைகள் மட்டும்தான் சேர்க்கிறோங்க. இதுல வேற எதுவுமே நான் சேர்க்கல. இந்த 3 இலைகளுமே நம்மளுடைய ஹேர் குரோத்தை வந்து நல்லா அடர்த்தியா கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். இதை வந்து நம்ம கலரி வைக்கிறோங்க. இந்த சடசடப்பெல்லாம் அடங்கட்டும். நீங்க வந்து பல்கா செய்யறதா இருந்தா அளவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து நம்ம கரெக்டான பதத்துல வந்து காய்ச்சி எடுக்கணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கெட்ட வாசனை வர ஆரம்பிக்கும். நம்ம ஹேர்லயே வைக்க முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால கரெக்டான பதத்துல வந்து நம்ம ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்க, நம்ம போட்ட இலைகள்லாம் நல்லா வெந்து வரணும். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி வெந்து வரணும். அதே மாதிரி ஆயிலோட கலரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் ஆயிட்டு வருது பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கலரு. இங்க பாருங்க ஆயில் கலர் பாருங்க அப்படியே கிரீன் ஆயிட்டு வருது. இந்த கிரீன் ஆயில் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிக்கும் பாத்தீங்கன்னா 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த 3 இலைகளை மட்டுமே வச்சு இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நரைமுடிகளே வராதுங்க. அது மாதிரி ஹேர் குரோத்தும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நுர அடங்கிட்டு வருது. நல்ல கலர் கிரீன் கலர்ல ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க.
நம்ம சேர்த்த 3 இலைகளுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான இலைகள் தான். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்றதுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு தலைவலி வருது, இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மருதாணி சேர்த்துருக்கிறதுனால தலைவலி வருது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும் ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிக்கோங்க. நுரையெல்லாம் அடங்கட்டுங்க. பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட இலைகள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. நுரையும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு வருது பாருங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நுரை அடங்கி வந்துருச்சு. சூப்பரா நம்மளுக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கிரீன் கலர்ல ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. நம்ம போட்ட இலைகளும் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து இந்த இரும்பு கடாயில ஒரு 1 hour இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இங்க பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்க இந்த கசடை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதுல பாருங்க எவ்வளவு கசடு வந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம போட்ட இலைகளோட கசடு தான். அதனால இதை வந்து ஒரு நாள் நீங்க வந்து தலைக்கு தேய்ச்சு நல்லா ஊற வச்சுட்டு, ஏன்னா இதுல ஆயில் எப்படியுமே இருக்கும். நம்ம எவ்வளவுதான் அழுத்தி எடுத்தாலுமே இதுல ஆயில் வந்து இந்த கசடுல இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு நாளைக்கு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 hour தலையில அப்படியே வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். பாருங்க அழுத்த அழுத்த நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க ஆயில். பாருங்க ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன் கலர்ல ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. டார்க் கிரீன் கலர்ல நல்லா திக்காவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் ஹேர் டே ஆயில் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஹேர் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறி முடி அடர்த்தியாகி நல்லா நீளமா வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிட்டு ஹேர்ல நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours நீங்க வந்து இந்த ஹேர் ஆயில வந்து தலையிலே வச்சுக்கோங்க. ரெகுலரா ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இதை நீங்க ரெகுலராகவே அப்ளை பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட் சளி பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தான் நம்ம காய்ச்ச போறோம். அதனால சூடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால எந்த விதமான உங்களுக்கு சைடு எஃபெக்டும் இருக்காது, சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. இந்த ஹேர் டை ஆயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.